எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. விவேகானந்தர் குகையில் இன்று முதல் 3 நாள் தியானத்தை பிரதமர் மோடி துவங்குகிறார். எப்படி பார்க்குறீங்க? அவர் உலகமே பார்க்கணும், அது இல்லாமல் இந்தியாவே பார்க்கணும். 7ஆம் கட்ட தேர்தலில் ஓட்டு போடுற அத்தனை பேரும் அவரை உற்று பார்க்கணும். ஐயோ இப்படியா நம்ம பிரதமர் அப்படின்னு ஒரு பார்க்கணும். அதனால் அவர் எப்பயுமே ஒரு பெரிய விளம்பர பிரியர். இந்த முறை விளம்பரத்துக்காகவே அதுக்கு உண்டான வேலைகள்லாம் பார்க்குறாரு அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பேசுகிற அளவுக்கு இல்லை, இந்தியாவே பேசுகிற அளவுக்கு அவர் இதை மாதிரி தேர்தலுக்கு முன்னால் கோட் ஆஃப் கான்டக்ட் லைவில் இருக்கும்போது தேர்தல் கமிஷன்கிட்ட அனுமதி வாங்கினாரா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஏன்னா அதுவே அவரு தான், புரியுதா இல்லையா? அந்த கமிஷனே அவர் கமிஷன் கொடுக்குற கம்பெனி அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் முன்கூட்டியே அவர் இங்கே இருக்கிறதுங்கிறது அது எப்படி சொல்கிறது, கொடுக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, இந்த நேரம் அதை விளம்பரப்படுத்தக்கூடாது. எதை சொன்னாலுமே எதுவுமே இந்த நேரத்தில் அது நடைமுறைக்கு படுத்தப்படாது. நம்ம சொல்லி யாரும் கேட்க போகிறது கிடையாது. அதனால் அவர் அதை நோக்கி தான் வராரு. அதனால் நமக்கு இன்னும் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னா, அரசியலில் எப்பயுமே காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணுமா, தூங்குனா கூட காலை ஆட்டணுமா. இல்லை நீ காலை ஆட்டலைன்னா 10 நிமிஷம் அசந்து தூங்கிட்டேன்னா அடுத்த நிமிஷம் சீட்டுக்கு ஆளை மாற்றிடுவான், அண்ணா அவுட் ஆகிட்டாருன்னு. அந்த பயம் இப்போ பிரதமர் மோடிக்கு வந்துருச்சு. அதனால் வழியே கிடையாது. ஏன்னா இது 3 நாள் தியானம் இருக்குன்னா எதை நம்பி போய் எங்கே உட்கார்றதுன்னு திகைச்சிக்கிட்டு இருந்தார். அதனால் அவர் வழி இல்லாமல் இப்போ இங்கே வந்திருக்காரு. தமிழ்நாடு ஏற்கனவே இந்த மாதிரி சோதனை காலகட்டங்கள்லாம் தர்ம யுத்தம் நடத்தின ஆள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், தர்ம யுத்தம் நடத்தின ஆள்லாம் நம்ம கவனிச்சிருக்கோம். அந்த தோஷம் இப்போ இவருக்கு வந்திருக்கு. அதில் இப்போ இவர் இங்கே மௌன யுத்தம் நடத்துகிறாரு. தர்ம யுத்தம் நடத்தின ஆள் ரோட்டுக்கு வந்துட்டார், மௌன யுத்தம் நடத்தின ஆள் 5ஆம் தேதிக்கு மேலே ரோட்டுக்கு வந்துடுவார். என்ன நோக்கத்துக்காக இந்த ஒரு தியானமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? என்ன தேடுவார் தியானம்? இல்லை, அவர் எங்கள் பாணியில் என்ன தேடுவார்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசாவில் போய் பிரச்சாரம் பண்ணார். ஒடிசாவில் பிரச்சாரம் பண்ணும்போது பூரி ஜெகநாதர் கோயிலில் ஒரு புதையல் சாவியை காணான்னு, அது தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு இவர் தான் பிரச்சாரம் பண்ணார். புரியுதா? ஒருவேளை அந்த புதையல் சாவியை கண்டுபிடிக்கிறது தான் தமிழ்நாட்டிலே தியானம் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. அவர் தியானத்தில் அவர் எதை தேடுறாருன்னா, ஒருவேளை புதையல் சாவியை தேடினாலும் தேடுவார். இதை நான் வேணா இப்படி கிண்டலாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதில் எவ்வளோ தமிழர்களுக்கு மன வேதனை வந்ததுன்னு, வேதனையின் உச்சிக்கு போனால் நாங்கள் இந்த வார்த்தையை சொல்லுவோம். யோசிச்சுப்பார். ஒட்டுமொத்த தமிழர்களையும் திருடன் நீ சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேயே நீ தியானம் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்திருக்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இவர் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தது காரணமே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அமைதி நிலவும் ஒரு ஆட்சி இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. கலைஞர் பெற்ற புள்ள நம்மளை காவு காக்கும், காவல் காக்கிறதுக்கு ஒரு தெய்வமாக இங்கே தமிழக முதல்வர் இருக்கார். அதனால் இங்கே நம்பி போகலாம், பத்திரமா திரும்பி வந்துடலான்னு அவர் இங்கே வராருன்னு ஏன் பார்வையில் சொல்லுவேன். புரியுதா? ஆனால் அதை கடந்து ஏன் விவேகானந்தர் இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அதுதான் இப்போ சர்ச்சையே. அதில் தான் பல உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். விவேகானந்தருக்கு பாறைக்கு நீங்கள் ஏன் வரீங்க? அப்போ நான் திரும்பி உங்களுக்கு கேள்வி கேட்குறேன், ஏன் பிரதமருக்கு இப்போ தமிழ்நாடு தெரியுது? ஏன் தமிழ்நாட்டில் விவேகானந்தர் பாறை தான் தியானம் பண்ணுறதுக்கு தகுந்த இடம்னு முடிவு எடுக்கிற? எங்கே வேணாலும் நீங்கள் போக வேண்டியதானே, தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் உள்ளே வரீங்க? அப்போ அந்த கன்னியாகுமரியில் புயல் அடித்து இந்த மலை வெள்ளத்தில் அந்த அப்பாவி மக்கள் அடக்கம் பண்ணுறது கூட, செத்த பணத்தை அடக்கம் பண்ணுறது கூட காசு இல்லாமல் நின்னோம். அப்போ இங்கேருந்து போட்டி மேலே போட்டி போட்டுக்கிட்டு அவ்வளோ வசனம் பேசிட்டு கையேந்தி போய் அத்தனை அமைச்சர்களும் நின்னோம்.
10 பைசா நிதி கொடுத்தீங்களா? அது கூட வேணாம். அதை பேரிடரானாலும் அறிவிச்சிங்களா? அது கூட வேணாம். ஏன் பிரதமருக்கு ஒரு தனி ஃப்ளைட் எடுத்து இங்கே வந்து பார்த்துட்டு போக முடியாதா? அப்போ அப்பாவி தமிழங்க செத்து ரோட்டில் பன்னூர் ரோட்டிக்கு பிச்சை எடுக்கும்போது வந்து பார்க்காத பிரைம் மினிஸ்டரு இப்போ எதுக்கு இங்கே வர்றாரு கன்னியாகுமரிக்கு? என்னை கேட்டால் கன்னியாகுமரியில் இருக்கவங்களாம் மான ரோசம் சூடு சொரணம் இருந்தால் எல்லாரும் சேர்ந்து இருந்தாலும் அங்கேருந்து துரத்தி விடணும். மக்கள் புரட்சிக்கு மேலே ஒன்றும் சாதிக்க முடியாது. மக்கள் புரட்சி ஒன்று ஏற்பட்டதுனால தான் ஆனாலப்பட்ட கொடுங்கோலன் ஜெயவர்த்தனை குடும்பத்தோடு கிளம்பி நாட்டை விட்டே ஓடிட்டான். புரியுதா? அந்த பங்களா அந்த அவன் ஆண்ட அந்த மாளிகைக்குள்ள பார்டர் பக்கம் கூட யாரையும் விட மாட்டான்னா கடைசியில் எல்லாரும் போய் உள்ளே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு வந்துட்டான். இந்த மாதிரி ஒரு மக்கள் புரட்சி வந்ததுன்னா தாங்குவாரா? இதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களுக்கெல்லாம் சூடு சொரணமான ரோஷம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? ஏயா நீ பாதிக்கப்படும் போது நாங்கள் இன்ச்சு பை இன்ச்சாக சாகிறதுக்கு பசியில் சாகும்போது ஒரு பாரத பிரதமர் இங்கே வந்து எங்களை பார்க்குறதுக்கு முடியலை. இப்போ என்ன நீ ருசியில் அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அசந்து போயிட்டீங்க. அங்கேருந்து கிளம்பி இப்போ இங்கே வந்து 3 நாள் தியானம் இருக்கீங்க. எதை தேடுறீங்க? மன அமைதியை? விவேகானந்தர் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு தெரியுமா? அது முக்கடலும் சங்கமமாகிற இடம். நீ கையில் பிடிச்சிருக்க பார் மூவர்ண கொடி, அதுக்கே மோடிக்கு அர்த்தம் தெரியாது. மூவர்ண கொடியில் இருக்க கலருக்கு அர்த்தம் தெரியாது மோடிக்கு. அது மும்மதமும் சம்மதம்னு 3 மதத்தோட பிரதான அங்கம். அது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அதுவே அவருக்கு அர்த்தம் தெரியாது. கொடியில் கூட 3 மதமும் மதத்தோட எம்பளம் 3 சம்மதத்தோடு தான் இருக்குது. ஆனால் இவர் மனசில் தான் அது இல்லை. அங்கே இருப்பார் விவேகானந்தர், எம்மதமும் சம்மதம்னு சொல்கிறவர். அவர்கிட்ட போய் நீ ஒரு மத வெறியர், நீ போய் அங்கே உள்ளே போய் 3 நாள் உட்கார்றதுனால விளைவு என்ன ஆக போகுதுன்னா, விவேகானந்தரை காவி சாயம் பூசி அவர் இந்துத்துவவாதின்னு, அவர் இந்து மதத்தோட ஆத்தன்டிகேட்டட் பர்சன் அப்படின்னா அவரையும் ஒரு மதவெறி மதக்கடலில் தள்ளி விட போகிறாங்க. அதான் நடக்க போகுது. வேற ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இப்போ இனிமேல் விவேகானந்தருக்கு எந்த பாயும் உள்ளே போக போகிறதில்ல, எந்த கிறிஸ்தவரும் உள்ளே போக போகிறதில்ல. ஏன்னா அது வந்து பொது ஸ்தலம் கிடையாது, அது வந்து இந்து ஸ்தலம். அப்படி மாற்றிடுவாருங்க. இப்போ அப்படி தான் போக போகுது. இது யாருக்கு புரியுது? இது டீப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அர்த்தம் அதுவாக தான் இருக்கும். போன முறை கேதார்நாத்தை தேர்ந்தெடுத்தாரு, இந்த முறை தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தது? இல்லை, அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து எப்பப்பெல்லாம் அவருக்கு வந்து பிரச்சனை வருதோ அப்போல்லாம் தமிழ்நாட்டை தான் தேர்ந்தெடுப்பார். அவர் அங்கே போன முறை வந்து ஆட்சி செஞ்சார். இப்போ ஆட்சியில் இருக்கும்போது அடுக்கடுக்காக நிர்வாகம் பண்ண தெரியாமல் மசோதாக்களை தப்பாக நிறைவேற்றி எந்த எதிர்கட்சிக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல், எந்த கமிட்டி நிலைக்குழு எதுலேயும் வைக்காமல் அவசரமாக பல மசோதாக்களையும் அவர் நிறைவேற்றினார். அவசர சட்டமாக கொண்டு வந்தார். அதில் சட்டத்திருத்த மசோதா, விவசாய சட்டத்திருத்த மசோதா, அதில் ஒரு 600 பேர் கிட்டத்தட்ட விவசாயிகள் நாட்டில் போராடி செத்தான். 600 பெண்கள் ரோட்டில் தாலி எடுத்து ரோட்டில் நின்னாங்க. அதில் யாருக்கும் தெரியாமலாம் இல்லை. அந்த பாவத்தெல்லாம் எங்கே போய் அவர் கழிப்பார்? அந்த மாதிரி தப்பாக நான் ஆட்சி செஞ்சதனோட விளைவு, அந்த பாவத்தெல்லாம் நான் சரி பண்ணணுன்னா வழி இல்லைன்னு போன முறை நேராக புறப்பட்டு வந்து ராமேஸ்வரம் போனார். ராமேஸ்வரத்தில் போய் அங்கே போய் பாவத்தை கழிச்சிட்டு கடலில் போய் குளித்து பாவத்தை அங்கேயே கழிச்சிட்டு அதை ஒரு பாவம் கழிக்கிற பூமியாக பார்க்குறாரு. அங்கே போய் பாவத்தெல்லாம் கழிச்சிட்டு திரும்பி ஊருக்கு போயிட்டார். இப்போ இனிமேல் நான் எம்மதமும் சம்மதம்னு நான் மாறிட்டேன், எனக்கு இனிமேல் நல்ல புத்தியை கொடு, இனிமேல் நான் ஒழுங்காக யோக்கியமாக ஆட்சி பண்ணுறேன், அதனால் நான் மாறின மோடியாக போகிறேன், அதனால் விவேகானந்தர்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக இங்கே வந்திருக்காரு போல எனக்கு தெரியுது. நான் அப்படி தான் சொல்லுவேன் என்னை கேட்டால். ஏன்னா நான் முதல்ல சொன்ன என்னோட பார்வையை யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. பண்ண பாவத்துக்கு பரிகாரத்துக்கு ராமேஸ்வரம் வந்தார். இப்போ அடுத்து எம்மதமும் சம்மதம், இனிமேலாவது நான் மத சாயத்தை கழட்டி வைக்கிறேன், என்னை மன்னிச்சிக்கன்னு கேட்கறதுக்கு வந்திருந்தா நல்லவர். புரியுதா? இல்லை விவேகானந்தரும் என் கம்பெனியில் சேர்த்துட்டேன்னு சொன்னால் அழிவு நிலையிலிருந்து ஆரம்பம்னு வச்சுக்கோ. மோடி தியானம் செய்யறதுக்கு தடை கேட்டு திமுக காங்கிரஸ் கட்சிகள்லாம் புகார் கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ பயமா மோடி தியானம் செய்கிறத பார்த்து?
நீங்கள் எங்களுக்கு பயம்னு சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறு. என்ன காரணம்னா, நாங்கள் ஏன் பயப்பட போகிறோம்? அவர் லைவில் பிரச்சாரம் பண்ணும்போது நாங்கள் பயந்தோமா? நாங்களே சொல்லியிருக்கோம், மோடி இப்போ மௌனமாக இருக்கார். மோடி மைக்கு முன்னால் நின்று பேசுனா எங்களுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் ஏறிக்கிட்டே இருக்குது. நாங்களே பிரச்சாரத்துக்கு மோடி கையில் மைக்கை கொடுக்கலான்னு தான் வெயிட்டிங்கில் இருக்கோம். ஏன்னா அப்படி பேசினா தான் எங்களுக்கு இன்னும் பலமாக ஓட்டு விடுவோம். அதனால் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு வேலை இல்லை. பட் இப்போ இவர் மௌனமாக தமிழ்நாட்டுக்கு வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் லைவில் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது இவர் இங்கே வந்து ஒரு அரசியலாக ஆன்மீக அரசியலுங்கிற போர்வையில் இவர் இங்கே ஒரு மதவெறி அரசியலை உருவாக்குறாரு. அவர் தியானம் பண்ணுறாரு சார், அவர் பர்சனல். அவர் வீட்டில் உட்காந்துருக்கலாம், போன தாட்டி போனார் அங்கே போகலாம். இதுக்காக என்ன இப்போ இனிமேல் அவர் என்ன மணிப்பூருக்கு போக முடியும்? எங்கள் தெம்பு இருந்தால் மணிப்பூரில் போய் பிரைம் மினிஸ்டர் மௌன விரதம் இருக்க சொல்லுங்கள். மணிப்பூரில் போய் பிரதமரை தியானம் பண்ண சொல்லுங்கள். நான் மனப்பூர்வமாக அவரை மதிக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றாரு? இடம் இல்லையா என்ன அவருக்கு? போக சொல்லுங்கள், மணிப்பூர் போக சொல்லுங்கள், காஷ்மீர் போக சொல்லுங்கள். ரொம்ப வரவேற்கிறானுங்க. நான் வேணாலும் மணிப்பூர்லேருந்து மணிப்பூரை சொல்கிறேன், எட்டி பார்க்க சொல்லுங்களேன் பார்ப்போம். எங்கேயும் போக முடியாது. போனால் அவருக்கு பாதுகாப்பான இடம் தமிழ்நாடு மட்டும்தான். ஏன்னா இங்கே ஆள்ற தலைவன் கலைஞர் பெற்ற புள்ள, அதனால் அவருக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கும். அதுக்காக தான் வர்றாரு. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த நேரம் 1ஆம் தேதிக்கு மேலே இந்த போலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணால் பேச்சுக்கே வேலை இல்லையே. சரி, அது வந்து சட்ட ரீதியாக தவறு. அதுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணீங்களான்னு நாளைக்கு ஒரு கேள்வி வரக்கூடாது. அப்ஜெக்ஷன் பண்ணிட்டோம். யார்கிட்ட கொடுக்குறோம்? முதலாளியை பற்றி தொழிலாளிகிட்ட மனு கொடுக்குறோம். நடவடிக்கை வருமா? யார் முதலாளி? பிரதமர் மோடி. யார் தொழிலாளி? தேர்தல் கமிஷன். யார் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க? அவ்வளோதான் கதை. இதுக்கு மேலே ரொம்ப டீப்பாக போகாத, பிரச்சனை எனக்கு வந்துட போகுது. சார் 2014 முதல் முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மோடி சொன்னார், நான் உங்களுடைய வேலைக்காரன் அப்படின்னார். இப்போது நான் கடவுளுடைய அவதாரம், பயாலஜிக்கலாக பிறக்கலை அப்படின்ற தியானம்லாம் பண்ண வந்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த சினாரியோ? இது அவங்க ஏதோ ஒரு பெரிய லெவலில் பேசி வச்சுக்கிட்டு பெரிய பிளான் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. எல்லாரும் இது அலட்சியமாக பார்க்குறாங்க. நான் அப்படி பார்க்கல. என்ன காரணம்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் ஒன்றும் விவரம் தெரியாமல் பேச போகிறதில்ல. ரொம்ப தெளிவாக தான் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, இஸ்லாமியர்களுக்கு இறை தூதராக நபிகள் நாயகம் இருந்தார், கிறிஸ்தவர்களுக்கு இறை தூதராக இயேசுநாதர் இருந்தார், இந்துக்களுக்கு இறை தூதராக மோடி இருக்கார் அப்படின்னு இனிமேல் போஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்துக்களின் இறை தூதராக மோடி அப்படின்னு போஸ்ட் ஓட்டி டிபேட் நடத்துவானுங்க. நடத்தினா பாதி பேர் ஆமான்றான். பின்வரும் காலங்களில் இனிமேல் அங்கே நபிகள் நாயகம், இங்கே இயேசுநாதன் சொன்ன மாதிரி இங்கே பிரதமர் மோடிங்கிற மாதிரி மோடின்றான். அந்த மாதிரி அவங்க இந்த சாமியார் வேஷம் போட்டு இந்த ட்ராமா ஆடுற ஆட்டம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். யார் கூட கம்பேர் பண்ணிவிட்டு அவங்க வசனம் பேசிக்கிட்டு யூடியூப்பில் பறந்து போகுது இவர் பேசின பேச்சு. புரியுதா இல்லையா? இறை தூதர் மாதிரி இவர் பேசின பில்டப்பு, கொடுத்த பில்டப்பு இப்படி தான் எங்கள் ஊரில் ஒருத்தன் கொடுத்தான். திருச்சியில் பிரேமானந்தா சாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் உங்களெலாம் தெரிஞ்சிருக்கும், நீ நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது, பிறகு ஒரு 50 கொலை பண்ணியிருக்கான்னு தெரியும். உண்மை விஸ்வரூபம். கடலூர் ஜெயிலில் இருந்தார், கடைசி வரைக்கும் செத்துட்டார். அவர் அப்படி தான் இருப்பார். யார் போனாலும் கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் தான் கடவுள், கடவுளால் அனுப்பப்பட்ட இறை தூதர் நான் தான், அதனால் பார் இப்போ முன்னால் காட்டுறேன்னு சிவனால் அனுப்பப்பட்டவன் சொல்லிட்டு தொடையிலிருந்து லிங்கம் எடுத்து கொடுத்துருவார். கையிலேருந்து லிங்கம் எடுப்பார், வயிற்றுலேருந்து லிங்கம் எடுப்பார், தொண்டையிலேருந்து லிங்கம் எடுப்பார், எல்லாத்துலேருந்து லிங்கம் எடுத்தார். கடைசியில் சாகிற வரைக்கும் அவரை எவனும் பெயில் எடுக்கலை. அதே கதை அங்கே இருக்கிற அந்த பிரேமானந்தாவோட பங்காளி தான் இன்றைக்கி பிரதமர் மோடி. அந்த லெவலுக்கு ஆகி மனநிலை பாதிக்கப்பட்டு இந்த அழைப்பு இனிமேல் அடுத்து 5ஆம் தேதிக்கு மேலே 7.5 லட்சம் கோடி சிஏஜி அறிக்கை இடி பிரச்சனைன்னு சொல்லி உள்ளே போனார்னு வச்சுக்க, உள்ளேயே உட்காந்து பிரேமானந்தா மாதிரி இவரும் லிங்கம் எடுக்க வேண்டியதுதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது.
அதனால் அவரோட மனநிலை வந்து ஒரு வேறு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதனால் அவனுங்க இனிமேல் இந்த நாட்டை வந்து காவி சாயம் பூசி, இங்கே இருக்க ஆளுநர் எல்லாருக்கும் காவி ட்ரெஸ்ஸை போட்டு விட்றா இருப்பார் மாதிரி இந்த நாட்டையே காவி சாயம் பூசி, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே கலர், அது காவி கலர், அந்த அளவு கொண்டு வந்து இங்கே மக்கள் கடலில் எவனும் போகக்கூடாது, காவி கடலில் நீந்துகிறேன் மோடின்னு அவன் கொடியை பறக்க வைக்கிறதுக்கான முயற்சி தான் இவ்வளவு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், மூவர்ண கொடி தேசிய கொடியை கிழித்து தூக்கி எறிஞ்சிட்டு காவி கொடியை தேசிய கொடியாக மாற்றுறது தான் இவங்களோட ஒரே லட்சியம். அமித்ஷா சொல்கிறாரு இப்பயே 310 சீட்டுக்கு மேலே நாங்கள் தாண்டி ஜெயிச்சிட்டோம் என்ற ரிப்போர்ட் இருக்குன்றார். எலெக்ஷன் கமிஷன் அவங்கள்ட்ட தான் இருக்குது என்ன, அதனால் அட்வான்ஸாக கூப்பிட்டு ரிப்போர்ட்டை வாங்கியிருந்தாலும் வாங்கியிருப்பார். இதுலேருந்து உனக்கு தெரியலையா? இப்போ நாங்கள்லாம் கத்திட்டு வரோம்ல, எதுக்கு பைத்தியக்காரங்களும் நாங்கள் தேர்தல் வச்சு நடத்துறதுக்கு பொட்டி அவங்கள்ட்ட இருக்குது. எந்த பட்டம் நமக்குனாலும் ஒருத்தன் பாரு 6 ஓட்டு போட்டுட்டு கையை தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கான். எதுக்கடானா பிஜேபி எம்எல்ஏத்துக்கு ஓட்டு போட்டு. அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் லூஸா? எலெக்ஷன் கமிஷன் உயிரோடு இருக்குன்னு நம்பி தானே நாங்கள் தேர்தல் நிற்கிறோம். அப்போ இந்த பாடி அடக்கம் பண்ணுறது யார்? அமித்ஷாவா? ஏற்கனவே தான் அதுலேருந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜை தூக்கி விட்டஞ்சிட்டீங்க, உங்களுக்கு வேண்டிய ஆளை போட்டுட்டீங்க. அப்போ இனிமேல் ஆன்சர் கீங்கிறதா உங்கள்கிட்ட தான் இருக்க போகுது, நீங்கள் நினைக்கிறதா நடக்க போகுது. மீண்டும் இவங்க ஜெயிச்சாங்கன்னா புரியுதா, இங்கே மக்கள் புரட்சி வெடிக்கும். காரணம் எலெக்ஷன் கமிஷன் டிபார்ட்மெண்ட்டே கலைக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சியில் தான் மீண்டும் ஜெயிச்சா ஜெயிக்கணும், இல்லைன்னா வாய்ப்பே கிடையாதுன்னா. அண்ணாமலை சொல்கிறாரு வெற்றியை கொண்டாடா எல்லாரும் தயாராகுங்கள் அப்படின்னு நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறாரு. அண்ணாமலை கொஞ்ச நாள் ஆளக்கானான்னு அமைதியாக இருந்தது தமிழ்நாடு. எங்கே இருந்தோ ஒரு 2 வாரம் பொறுமையாக இருந்தது. ஏன்னா அந்த பக்கம் நார்த்து பக்கம் போய் ஏதோ கன்னடா அது இதுன்னு பேசிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. 4 நாளைக்கு முன்னால் வந்துட்டார் போட்டிருக்கு. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஒரு கட்சிக்கு மாநிலத்துக்கு தலைவராக இருந்தாலும் தேசியத்துக்கே தலைவராக இருந்தாலும் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தையே உடனே மதம், இந்து, இந்தி, இந்துஸ்தான். இங்கே வந்து அமைதியாக இருந்தது, படாருன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. மறைந்த ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே அதிமுகவில் இருக்க அத்தனை பேரும் போஸ்ட் ஓட்டிட்டு நோட்டீஸ் அடிச்சுட்டு, எடப்பாடி எந்த பதிலும் சொல்லலை, ஏன்னா அவர் சொல்ல மாட்டார், அது வேறு விஷயம், அது வேறு கம்பெனின்னு வச்சுக்கோ. முதலாளியை எடுத்து தொழிலாளி பேச முடியாது இந்த இடத்துல, அவரை விட்டுரு. பட் அதிமுக அடிப்பட்ட தொண்டை எல்லாம் போஸ்ட் ஓட்டி கண்டனம் தெரிவித்து போஸ்ட் ஓட்டிட்டு போட்டான். அதில் அவர் சொன்னதில் எவ்வளோ உண்மை பொய் இருக்குங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஒரு தலைவன் இங்கே வேறு எதுவுமே உனக்கு பேச முடியாதா? அதிமுகவில் இருக்க ஊழலை வெளியிட மாட்டியா? ஜெயலலிதா ஒரு முன்னுதாரணமாக காட்டி புரட்சிகரமான தலைவின்னா அது 4 கோடி ஊழல் பண்ணிட்டு உள்ளே போனது. டான்சி கேஸில் கையெழுத்து போட்டு நான் போடல நடிச்சு, அது ஏற்கனவே அது ஒரு பெரிய ஃப்ராடு கம்பெனி. அது இறந்து போனதுனால அது அப்படியே நின்று போச்சு. ஆனால் கூட இருந்த பாவத்துக்கு 3 டிக்கெட்டு இப்போ தான் 4 வருஷம் உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்தது. ஏன்னா நாட்டுக்கு யாருக்கு தெரியாது. நான் இதை போய் சொல்ல போகிறேன்னா உண்மையை தானே பேசுகிறேன். ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் 4 வருஷம் உள்ளே வந்துருப்பாங்கல்ல, செத்து போச்சுல. கூட இருந்த பாவத்துக்கு 3 பேர் உள்ளே போயிட்டாங்கல்ல. சசிகலா எந்த பொறுப்பில் இருந்தது? எதுக்கு அந்தம்மா உள்ளே போச்சு? அதை யோசிச்சு பார்த்தீங்களா யாராவது? அந்தம்மா ஏன் உள்ளே போச்சு? கூட இருந்த பாவத்துக்கும் உள்ளே போச்சு, அவ்வளோதான விஷயம். எந்த ஃபைலில் சசிகலா கையெழுத்து போட்டாங்க? எதுக்கு அது சசிகலா பிடிச்சி 4 வருஷம் உள்ளே போட்டிங்க? அப்போ ஜெயலலிதா யோக்கியமானவர், சசிகலா தான் கையெழுத்து போட்டாங்களா சிஎம்மாக இருந்து? எங்கேருந்து வருது இந்த கேஸு? அப்படியே யோக்கியன்னு மாதிரியே பேசுகிறான். ஏன் உன் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு வசனம் பேசுகிறான். மீசையில் மண் ஊட்டி இருக்கா இல்லையான்னு நாங்கள் சொல்லணும்டா பைத்தியக்காரன். இப்போ எங்களுக்கு தானே தெரியும், ஜெயலலிதா ஏற்கனவே அது 4 வருஷம் தண்டனைக்குரிய நிலையில் இருந்தது. தீர்ப்பு வந்தது, கும்கா தீர்ப்பு கொடுத்தாரு. கணக்கு வழக்கே தெரியாமல் குமாரசாமி ரிலீஸ் பண்ணார். இவ்வளோதான வித்தியாசம். நாடே சிரிச்சுது. யாரை பார்த்து? நீதித்துறையை பார்த்து. பர்மனெண்ட்டாக ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. அது கூட வாங்கப்பட்ட தீர்ப்பு மாதிரி வந்தது. வந்தாலும் பரவாயில்ல, ஜெயலலிதா தண்டனைக்குரியவர். அப்போ ஜெயலலிதா பெரிய அவங்கள மாதிரி உண்டா, அவங்கள மாதிரி இருக்கான பிரதமர் நீ சேர்ந்து பேச்சுன்னா எங்களுக்கு தெரியும்டா, நீ அந்த அம்மா சில்லற திருட, நீ பெரிய திருட. இவ்வளோதான் வித்தியாசம்.
உனக்கு உதாரணம் அவங்கள தான் காட்ட முடியும், எங்களுக்கு வேறு யாரையும் உன்னால் காட்ட முடியாது. அப்போ என்னாச்சு? அந்த அம்மா கரை சபைக்கு கல் எடுத்து கொடுத்தாங்களா இல்லையா? ஆய்வு. யார் இல்லைன்னு சொல்ல முடியும்? அந்த அம்மா அந்த கம்பெனியே கரை சபைக்கு கல் கொடுத்த கம்பெனி தானே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ என்ன வேணாலும் சார்ஜ் வச்சுட்டு போ, அதெல்லாம் வேறு விஷயம். ஊழலை பற்றி பேசுனியா, இந்துத்துவாவோட தலைவர் அவங்க, அதை வச்சுக்கோ, நாங்கள் வேணானே சொல்ல, நீ உன் கம்பெனிலே வச்சுக்கோ, ஆர்எஸ்எஸ் கூடயே வச்சுக்கோ, உன் கூடயும் வச்சுக்கோ, ஏதோ ஏற்றுட்டு போ, எங்களுக்கு எதுக்கு அந்த வேலை. பட் தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபியோட தலைவர் இங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை இருக்கான்னு கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வீடு இல்லாதவனுக்கு ஒரு வீடு இருக்கான்னு போய் ஒரு ரூபாய் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். புரியுதா? இந்த முதலமைச்சரை போய் பார்க்க சொல்லு. வீடு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட்டா கிடைக்கல, அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லு. இல்லை அங்கே தப்பு நடக்குது, இங்கே ரைட்டு நடக்குதுன்னு போய் அவர்கிட்ட உட்காந்து பேசு. ஒருத்தனாவது, ஒரு எதிர்கட்சியாவது, ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியாவது, புரியுதா, யாராவது சிஎம் பார்த்து தமிழ்நாட்டில் இது நிறையா இருக்குங்க, இது குறையா இருக்குங்க, ஒரு ஆள் பேசியிருக்கான்னு நீ சொல்லுப்பா. எடப்பாடிக்கு தெண்ட செலவு, காரு, அதுக்கு ஒரு ஆள், அதுக்கு ஒரு பங்களா, அதுக்கு ஒரு 3 வேளை சோறு. எடப்பாடி அரசியல் ரீதியாக அது ஒரு டெட் பாடி. இவர் அண்ணாமலை 10 பைசாவுக்கு பிரயோஜனம் உண்டா? ஐபிஎஸ் படிச்சுட்டு ஆடு மேய்க்க விட்டானுங்க, இப்போ இனிமேல் ஆடு தான் மேய்க்கணும். ஒரு நாள் நீ முதலமைச்சரை போய் பார்த்து, இந்த இடத்துல தப்பு நடக்குதுங்க, இந்த இடத்துல சரி நடக்குது, உடனே அதை சரி பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் கொடுங்க, யாரோ ஒருத்தர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லு. ஐயா ராமதாஸ் வரிசை எடுத்துக்க உங்கள் கம்பெனியை. ஒரு ஆள் சார் அரசியல்வாதின்னு சொல்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க தான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. புரியுதா? அதனால் விட்டுரு, இதெல்லாம் அரசியல்வாதி பட்டியலே வச்சுக்காத. நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை போயிருந்தீங்க. நன்றி சார். மகிழ்ச்சி சார், நன்றி. எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.